My dear students, this is class 12 maths exercise 1.1 question number 10 பார்க்க போறோம். Find adjoint of adjoint A if adjoint A is 101 020 minus 101 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு adjoint Aக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிம்பிள் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட் என்ன வரும்? ப்ளஸ் சிம்பிள். ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்தால் நம்ம போட தேவையில்ல. பட்டு இந்த டேர்மோட மைனர் யாருன்னா இவங்க தான். ஓகேவா? அப்போது 2 0 0 1 மைனர் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து சிம்பிள் என்ன? மைனஸ் வந்தால் மட்டும் பக்காவாக போடணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இந்த டேர்மோட மைனர் யார் பாருங்கள், அந்த ரோ அந்த காலம் கட் பண்ண பிறகு 0 0 -1 1. அடுத்து சிம்பிள் என்ன? ப்ளஸ்ஸு. ஸோ இவரோட மைனர் யார்? அந்த ரோ அந்த காலம் கட் பண்ண பிறகு 0 2 -1 0. அடுத்து இந்த டேர்மோட மைனர் யார்? ஃபஸ்ட்டு சிம்பிள் மைனஸு. அப்போ அவரோட மைனர் வந்து அந்த ரோ அந்த காலம் கட் பண்ண பிறகு 0 1 0 1. ஓகே. அடுத்த டேர்மோட மைனர் யார்? ஃபஸ்ட்டு சிம்பிள் போட்டுக்கலாமா? ப்ளஸ்ஸு. ஸோ ரோ அண்ட் காலம் கட் பண்ண பிறகு 1 1 -1 1. அடுத்து சிம்பிள் வந்து மைனஸு. ஸோ இவரோட மைனரு பார்த்தீங்கன்னா 1 0 -1 0. சரி, அடுத்து நம்ம தேர்ட் ரோக்கு போயிடலாம். தேர்ட் ரோவில் சிம்பிள் என்னென்னா, ஃபஸ்ட் டேர்மோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. அவரோட மைனர் பார்த்தீங்கன்னா அந்த ரோ காலம் கட் பண்ண பிறகு 0 1 2 0. அடுத்து சிம்பிள் வந்து மைனஸு. ஸோ இவரோட மைனர் அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டோம்னா 1 1 0 0. அடுத்து லாஸ்ட் டேர்மோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. அவரோட மைனர் பாருங்கள், இந்த ரோ இந்த காலம் கட் பண்ண பிறகு 1 0 0 2. ஸோ இதுதாங்க அவரோட மைனர். ஸோ நம்ம இப்போ கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜாயிண்ட் எடுத்துடலாமா? ஸோ டயகனல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 1 is 2 தான். வெறும் 2 மட்டும் போடுவோமே. ஸோ இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். அப்போ ஒரு 0 மட்டும் போடுவோம். இப்போ இங்கே 0 வந்துடும். 0 -2 அப்போ +2 வந்துடும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இங்கே பாருங்கள், இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். ஒரு 0 மட்டும் போடுவோம். 1 1 is 1. பட் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -1 +1 வந்துடும். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், வெளியே மைனஸ் இருக்குது. இது 0 இது 0. அப்போ 0 தான் வரும். நம்ம டைரெக்டாகவே 0வே போட்டுடுவோம். இங்கே பாருங்கள், 0 -2. அப்போ 0 -2 ஒரு -2 மட்டும்தான். இப்போ இங்கே பாருங்கள், 0 0. அப்போ 0 தான். இங்கே பாருங்கள், 1 2 is 2. இது வந்து 0 வந்துடும். அப்போ வெறும் 2 மட்டும் போடுவோம். ஓகேவா? அப்போது 2 0 2 0 2 0 -2 0 2. இதுதாங்க கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. பட் நமக்கு என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அப்போது இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும்னா நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ, அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாமா? ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? நல்லா கவனிங்க. இந்த ரோ காலமாக மாறிடும் 2 0 2. இந்த ரோ செகண்ட் காலமாக மாறிடும் 0 2 0. தேர்ட் ரோ தேர்ட் காலமாக மாறிடும் -2 0 2. ஓகேவா? ஸோ இதுதாங்க அவங்க கேட்ட அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.